உன்னை பெத்தாப்பெல்லாம் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. இந்த உலகத்துல எவனா எப்படி எப்படியா இருக்கிறான்டா. என் பிள்ளை இப்படி இருக்கும்போது பார்த்து அதான் எனக்கு மன வேதனையா இருக்குது. அந்த பொண்ணு நினைச்சு நீ எத்தனை வருஷம் தான்டா வாழ்க்கையை வீணாக்குவேன். நீ இப்ப மாறுவேன், அடுத்த வருஷம் மாறுவேன் நினைச்சேன். 4 வருஷமா ஆயிடுச்சேடா. நீ எப்பதான்டா மாற போற? அவன் கூட இருந்தவனெல்லாம் இங்க எங்க போயிட்டான்டா. இந்த அப்பப்பட்ட கஷ்டம் தெரியுமாடா உனக்கு? சின்ன வயசுல எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மா வேலைக்கு போவாங்க, 2 ரூபாய் சம்பளம். அந்த 2 ரூபாய் சம்பளத்துல தான் நாங்க எல்லாத்தையும் வாங்கணும். குழம்புக்கு ஒண்ணு இருக்காது. பக்கத்து வீட்டுல போயிட்டு மிளகாத்தூள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து போட்டு தோத்துல பேசி சாப்பிட தெரியுமாடா. கண்ணெல்லாம் ஏறி எக்காலத்தை கூட நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதை நினைச்சுதான்டா ஓடணும். நானே 2-3 பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. நான் அதை பெருசா நினைச்சுக்கல. ஏன் தெரியுமா? மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ற நமக்கெல்லாம் எதுக்கிட்டா லவ்? அதை விடவே இது பெரிய வழி. கண்ணை மூடிக்கிட்டு ஓடணும். மண்ணு பொண்ணு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடணும். படிப்பை நினைச்சு ஓடணும். கடைசியில போய் போயிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன், மிலிட்ரி. அப்படியெல்லாம் அப்போ கஷ்டப்பட்டுடா உன்னை வளர்க்க. கேவலம் ஒரு பொண்ணுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துக்கிறடா. ஒரு மிலிட்ரிக்காரன் பையன் கேவலமான இந்த பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டானே. இந்த தினம் நினைச்சு அழுவுண்டா இந்த அப்பா. அப்பா எப்போ வந்தீங்க? எப்போ வந்தேண்ணா? எடா இவ்வளோ நேரம் நான் பேசுறது கேட்கலையா? கேட்கலப்பா. அன்னைக்கு கோவத்தில் ஒரு அப்பு விட்டிங்கல்ல, அதில் அந்த காது கேட்க மாட்டேதுப்பா. இது மட்டும் தான்ப்பா கொஞ்சமாக கேட்குது. அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறது உன் காதில் விழல? ஏதோ விழலப்பா. சரி வந்துட்டீங்க. சிகரெட் வாங்க காசு இல்லைப்பா. ஒரு 50 ரூபா தான் கொடுத்துட்டு போகிறீங்களா? இந்த காது தானே கேட்காது? இந்த காது கேட்க. இனிமேல் எந்த காதும் கேட்காது உங்களுக்கு.